நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியாகியுள்ள அன்னபூரணி தமிழ் திரைப்படத்தில் ஹிந்து கடவுள் ராமரை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாக கூறி மத்திய பிரதேசத்தில் ஹிந்து அமைப்பு அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகை நயன்தாரா மீது அம்மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக டாஸ்மாக் மது விற்பனைக்கு இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. விற்பனையாகும் தொகை குறைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம், கூட வேண்டும் என நினைக்கவில்லை. முறையாக வியாபாரம் நடக்கிறதா என்பதை அறியவே அதிகாரிகள் கணக்கு பார்க்கின்றனர். ஏன் வியாபாரம் ஆகவில்லை என பார்ப்பதற்காக இல்லை என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் மங்களாம்பிகை சமேத கிருபாபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவன் சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்காடு மன்றத்தில் திமுகவினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலைக்காக வேண்டி பிராது மனு கொடுத்துள்ளனர். 4 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த ருசி எடப்பாடி பழனிசாமியை விடவில்லை. திரும்பவும் இந்த நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்றுதான் அதிமுகவை அடாவடியாக அபகரித்திருக்கிறார். இதுதான் நிதர்சனம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கடந்த 1,00,000 ஆண்டுகளில் இல்லாத வெப்பநிலை 2023ஆம் ஆண்டில் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பதை குறைக்க பெட்ரோல், டீசல், நிலக்கரி எரிவாயு பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும். சூரிய சக்தி, காற்றாலை மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க அனல் மின் நிலையங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், பெட்ரோ கெமிக்கல் திட்டங்களை கைவிட்டு இயற்கையுடன் இயைந்த வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் ரெட்டிசாவடி அருகே பட்டா மாற்றம் செய்ய 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலரை மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 13 மண்டலங்களில் மக்களை தேடி முதல்வர் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலில் பொங்கல் தினத்தன்று ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் RSRM அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தாமதமாக தாக்கல் செய்யும் பதில் மனுவை ஏற்க வேண்டும் என்றால் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு 10,000 ரூபாய் செலுத்தும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரியான பேராசிரியர் ராமச்சந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளின் பால் பற்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண பிரத்யேக கைபேசி செயலியை உருவாக்குவதற்காக போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா பல் மருத்துவக் கல்லூரிக்கு அமெரிக்க தேசிய சுகாதார கழகம் 8 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நேற்று வெளியிடப்பட்ட குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகளின்படி சங்கர் IAS அகாடமியில் பயின்ற 207 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அந்த பயிற்சி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இருந்து ஜனவரி 15ஆம் தேதி விலக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாணவர் முன்னேற்ற அறிக்கை அட்டைகள் வழங்குவதற்கு 1,37,840 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று போக்குவரத்து துறைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி பயணித்த கார் விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி அவர் உயிர் தப்பினார். மக்களவை மற்றும் மாநில பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று
மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிலைமை சீராக உள்ளது. இருந்தபோதும் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் படைகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று நம் இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 1 மாதத்தில் 5 விமான நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் இருந்து ஆண்டுதோறும் 20,000 பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவில் தரிசனத்திற்கு ரயிலில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று சத்தீஸ்கர் மாநில பாஜக அரசு அறிவித்துள்ளது.